அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 13, 2024 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4 மாநகராட்சிகள் 3 நகராட்சிகள் உதயம். ரூபாய் 461 கோடியில் குடிநீர் திட்டப்பணிகள் முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தெரிவிச்சிருக்காங்க. நகராட்சி ஆணையராகவும் தூய்மை பணியாளர் மகள்னு தெரிவிச்சிருக்காங்க. தூய்மை பணியாளரின் மகள் துர்கா நகராட்சி ஆணையராக பணி நியமன உத்தரவை பெற்றுள்ளார். பணி நியமன ஆணையை வழங்கியுள்ள முதல்வர் மு க ஸ்டாலின், கல்விதான் யாராலும் பறிக்க முடியாத சொத்து என பெருமிதம் தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. என்னென்ன மாநகராட்சிகள் என்ன நகராட்சிகள்னு பாருங்கள். புதிய மாநகராட்சிகள் நகராட்சிகள் தமிழகத்தில் திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய நகராட்சிகள் மாநகராட்சிகளாகவும், ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு ஆகிய பேரூராட்சிகள் நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக எத்தனை மாநகராட்சிகள் இருக்குது இதோட இந்த நாளோட சேர்த்து அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பள்ளி கல்வித்துறை சம்மந்தமான ஒரு நியூஸு. நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டத்துக்கு ரூபாய் 380 கோடி அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவிச்சிருக்காரு. அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டத்துக்கு இதுவரை ரூபாய் 380 கோடி நிதி கிடைத்துள்ளது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. என்ன திட்டம், அது எதுக்கானதுன்னு வாசிச்சுக்கோங்க. அதாவது அரசு பள்ளியில் மேம்படுத்துவதற்காக நிதி கேட்கும் திட்டம் நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டம். அடுத்ததாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான ஆளப்படும். நன்மையும் தீமையும் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியனவாக ஆளப்படுவான் அப்படின்னு தெரிந்து வினையாடல்ன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக டெங்குவை குறைக்கும் கியூடெங்கா தடுப்பூசி ஆய்வில் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. டெங்கு பாதிப்பை குறைப்பதில் கியூடெங்கா தடுப்பூசி 50% மேல் பலன் அளிப்பதாக ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பால் கடந்த மே மாதம் ஒப்புதல் அளிக்கப்பட்ட கியூடெங்கா தடுப்பூசி நோயாளிகளுக்கு டெங்குவில் இருந்து நீண்டகால பாதுகாப்பு வழங்கும் திறனை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மெயின்ஸுக்கு நோட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அது சம்மந்தமாக இருக்கிற கொஸ்டின் இது. ஸோ மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாரிஸ் ஒலிம்பிக் நேற்று நிறைவு பெற்றிருக்கு. அதோட வண்ணமயமான நிறைவு நிகழ்ச்சியை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எதுவும் நோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியல் 6வது ஆண்டாக சென்னை ஐஐடி முதலிடம் தெரிவிச்சிருக்காங்க. மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள தேசிய அளவிலான சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசையில் சென்னை ஐஐடி முதலிடம் பெற்றுள்ளது. இந்த தரவரிசையில் சென்னை ஐஐடி தொடர்ந்து 6வது ஆண்டாக முதலிடம் பெற்றுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தரவரிசை பட்டியல் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சிறந்த மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முதலிடம் பிடித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஜாதவ்பூர் பல்கலைக்கழகம் 2வது இடத்தையும், மகாராஷ்டிரா மாநிலம் சாவித்ரிபாய் பூனே பல்கலைக்கழகம் 3வது இடத்தையும் பிடித்துள்ளனன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. மெயின்ஸுக்கு தேவையானவங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை இந்த நியூஸ் வாசித்து பார்க்கணும் அப்படின்னு தோன்றுறாங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட ஃபுல்லாக வாசித்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சூரிய ஒளி மின் உற்பத்தியில் புதிய உச்சம். தமிழகத்தில் சூரிய ஒளி மின் உற்பத்தியில் 5979 மெகாவாட்டாக அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக மின்வாரியம் தெரிவித்துள்ளது. மின்வாரியம் ஒவ்வொரு ஆண்டும் சூரிய ஒளி மின்னாற்றலை அதிகரிக்கும் நோக்கில் அதற்கான கூட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருகின்றன. தற்போது இதுவரை இல்லாத அளவில் சூரிய ஒளி மின் உற்பத்தி உச்சத்தை எட்டியுள்ளது. இதன்படி கடந்த மார்ச் 3ஆம் தேதி சூரிய சக்தி மின் நிலையங்கள் மூலம் 5398 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து அக்டோபராக கடந்த மார்ச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷமாக இருக்கும். ஆகஸ்ட் 24ஆம் தேதி 5512 மெகாவாட் மின்சாரமும், ஆகஸ்ட் 2ஆம் தேதி 5704 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இந்த அளவுகளையும் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி இது மேலே கொடுத்துருந்த 3ஆம் பேரல் உள்ளது போன வருஷம் உள்ளது. இந்த ஆகஸ்ட் 9ன்றது இந்த வருஷம் உள்ளது. 5979 மெகாவாட் உற்பத்தி செய்து முந்தைய சாதனை முறியடித்து புதிய சாதனை எட்டியுள்ளது. அன்றைய தினம் சூரிய சக்தி மூலம் மட்டும் 41.4 மில்லியன் யூனிட் மின்சாரம் மின்வாரியத்தின் மின் கட்டமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மின் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.